ஹாய், நான் உங்கள் ஜிவி கணேஷ். இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா ப்ளவுஸில் சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது லைனிங் பீஸும் நம்ம மெயின் பீஸும் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் கை வந்து குடஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி லைனிங் பீஸ்லேயே கை குடஞ்சி எடுத்தீங்க அப்படின்னா அது மாற்றி மாற்றி தைச்சிருவோம். ஸோ அதனால் கை ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கை குடஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தட்டிக் கிளாத்து, ரொம்ப நைஸ் கிளாத்து அந்த மாதிரிலாம் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம டாட் பிடிப்போம். டாட் பிடிச்சோன்னா லைனிங்கில் தையல் விழும், மெயின் துணியில் தையல் விழாது, நகர்ந்துட்டு போகும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே டாட்கெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு தையல் வந்து பெரிய தையல் வச்சுக்கோங்க. தையல் வச்சுட்டு அதில் கரெக்டாக அந்தந்த லைனுக்கு மட்டும் நீங்கள் ஒவ்வொரு தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா துணி வந்து நகரவே நகராது, அப்படியே இருக்கும். நீங்கள் மெயின் உயரத்துக்கு மட்டும் நம்ம தையல் வந்து பிரிச்சுக்கலாம். டாட்லாம் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து ஷோல்டரில் தெரியும். அப்படிங்கிறதுனால நம்ம டாட்லாம் பிடிச்சதுக்கப்புறம் அந்த தையல் மட்டும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது துணி வந்து நகரவே நகராது. ரெண்டு துணியிலுமே ஒரே அளவில் வந்து உங்களுக்கு தையல் விழும். இல்லைன்னா கீழ் துணியில் ஒரு அளவுக்கும் மேல் துணியில் ஒரு அளவுக்கும் உங்களுக்கு தையல் தெரியும். நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ப்ளவுஸ் நல்லா ஸ்டிச் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு மேல் துணி கீழ் துணி ஒரே அளவில் இருக்கும். மெயின் துணியில் இருக்கிற அந்த பெரிய தையல் மட்டும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஷோல்டரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது தெரியும். ஸோ அதனால் அதை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஒரு பக்கம் முன்பாகம் இல்லைன்னா பின்பாகம் ஏதோ ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கழுத்து சைடு நீங்கள் கட் பண்ணாமல் ஆம்கோல் சைடு வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் கரெக்டாக வரும். இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கை வந்து குடஞ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் லைனிங்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாயின் பண்ணும்போது மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணிடுவோம். ஷோல்டர் வந்துட்டு நீங்கள் பேக் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த தையல் வந்துட்டு கை பத்தலை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கை வந்து ஏத்தியமாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த தையல் போட்டிருக்குறீங்களா அதில் வந்துட்டு நல்லா உள்ளே தள்ளி நீங்கள் தையல் போட்டீங்க அப்படின்னா ரெண்டு கையுமே வந்து கரெக்டாக வந்துடும். ஏத்தியமாக இருக்காது. ஸோ அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மடிச்சு அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு முன்பாகம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச்சு பக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்காக வந்து நீங்கள் ஒரு 4வது டாட் பிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் 4வது டாட் பிடிச்சிங்க முன்பாகத்தில் அப்படின்னா ஹைட் வந்து கரெக்டாக வந்துடும். பேக் சைடு வந்துட்டு நம்ம தையல் போட்டு மடித்து தையல் போட்டதுக்கப்புறம் பேக் டாட் பிடிப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் பேக் சைடில் மட்டும் லைட்டாக தூக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தூக்கிட்டுருக்கு அப்படின்னா பேக் சைடில் நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு டாட் பிடிப்போம். அந்த மாதிரி தூக்கிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ரெண்டு சைடுமே ஒவ்வொரு இன்ச்சு நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா பேக் சைடில் வந்துட்டு தூக்கிட்டு இருக்காது. நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் பேக் சைடில் தனியாக தூக்கிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ப்ளவுஸ் தான் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையிலேருந்து ஜாயின் பண்ணதுலேருந்து நம்ம தையல் பிடிப்போம். அப்படிலாம் இல்லை. இந்த சென்டரில் மட்டும் தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த டாட்டுக்கு மட்டும் நீங்கள் அதிகமாக வச்சு தையல் போட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக வரும். அவ்வளோதான், ஃபுல்லாகவே முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.